பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், அதாவது பானையும் இறைச்சியும் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிசுத்தமான பானை, பயன்படுத்தப்பட்ட பானை, அதே போல பறிக்கப்பட்ட பானை, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல பஸ்கா பலியின் இறைச்சி, அதே போல பசிக்கு கொடுக்கப்பட்ட பசி தீர்த்த இறைச்சி, அதே போல அடி வாங்குவதற்கு காரணமான இறைச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ மகிழ்ச்சியினால் கொடுக்கப்பட்ட இறைச்சி, ஒரு சம்பவத்திலே மகிழ்ச்சியினாலே இறைச்சி பரிமாறப்படுகிறது. பல இடங்கள்ல இருக்கும், ஆனால் இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். அதை நாம் இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராங்க. வாசிக்கிறோம் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தி நமக்கு இருக்கிறது. என்ன நடக்குதுன்னா, தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம் சொல்றேன், அதாவது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய ஸ்தானத்தில் அதை வைக்கிறார்கள். நமக்கு நன்கு தெரியும், முதலாவது உடன்படிக்கை பெட்டி அபினதாபினுடைய வீட்டில் இருக்கும். அபினதாபினுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஊசா என்கிற மனிதன் கர்த்தரால் அடிக்கப்படுவார். அது நிமித்தம் மனவேதனை அடைந்த தாவீது அந்த பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வைப்பார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தெரிந்த உடனே மறுபடியுமாக பெட்டியை சுமந்து கொண்டு அந்த பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ச்சியோடு அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டிக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துல கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை வைப்பார். வைத்தது மாத்திரமல்ல, இப்ப நான் படிக்கிறேன் 1 நாளாகமும் 16ல நான் இப்ப 2 படிக்கிறேன். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து, அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம், புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் ஒவ்வொரு அப்பம், ஒரு ஆளுக்கு ஒரு அப்பம், ஒரு துண்டு இறைச்சி, ஒரு படி திராட்சரசம், இப்படி பங்கிட்டு கொடுத்தார. யாருக்கு? அந்த இடத்தில் வந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும், ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் நல்ல ஒரு இறைச்சி துண்டை அவர் கொடுத்தாரு. அப்ப இந்த இறைச்சி துண்டை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, மகிழ்ச்சியினால் கொடுக்கப்பட்ட இறைச்சி. அப்ப இது என்ன மகிழ்ச்சி? இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு எதெல்லாமோ மகிழ்ச்சியா இருக்கு. ராஜாவுக்கு எது எல்லாமோ மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம், ஆனால் தாவீதுக்கு மகிழ்ச்சியா இருந்தது கர்த்தருடைய பெட்டி. அந்த பெட்டிக்குள் இருந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த பெட்டி மேல இருந்த தேவனுடைய மகிமை. தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடினான். சவுல் தேடல. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியின் மீது உண்டாயிற்று. அதனால தான் கர்த்தருடைய பெட்டியை அவர் எடுத்துக்கொண்டு வந்து அதற்கென்று போட்டிருக்கிற கூடாரத்தில் கொண்டு வைத்து அந்த பெட்டிக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதாவது அந்த பெட்டிக்காகனா அந்த பெட்டியை உள்ள வைக்கணும். கர்த்தருக்கு ஆலயம், ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கும். அப்போ இப்படி தாவீது நினைக்கும் போதுதான் கர்த்தர் சொல்வாரு, நீ எனக்கு வீடு கட்டுறேங்கிறப்பா, நான் உனக்கு நிலையான வீடு கட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஏன்னா யாருடைய உள்ளத்திலும் உதிக்காத ஒன்று தாவீதினுடைய உள்ளத்தில் உதித்தது. அப்ப தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நேசித்தான். ஐயா, உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு, மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் இருந்துச்சு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கேருமீன்கள் இருந்துச்சு. அதுதான் கிருபாசனம். கிருபாசனத்துல இருந்தா கர்த்தர் பேசுவார். அப்போ தாவீது எதை விரும்பினான்னு சொல்லட்டுமா? தாவீது கர்த்தருடைய வார்த்தையை விரும்பினார், கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பினார். சரிங்களா? கர்த்தருடைய பெட்டி நம்ம கூட இருந்தா கர்த்தரே நம்மோடு கூட இருப்பதாக அர்த்தம். அப்படி தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும்,
தேவன் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் விட்டுவிடக்கூடாது என்று தாவீது நினைத்தார். இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது எல்லாமே இயேசுவில் நிறைவேறுகிறது. நான் அதற்குள்ள போகல. ஆனால் தாவீது இவ்வளவு மகிழ்ச்சியா, ஏன்னா அப்பதான் அவர் ஆடி பாடுறாரு, இவ்வளவு மகிழ்ச்சியா ஆடி பாடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க தயவு செஞ்சு 1 சாமுவேல்ல படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 சாமுவேல் 6ல படிச்சீங்கன்னா தெரியும். 6:1 போட்டிருக்கோம். முதல் முறை 30,000 பேரை தாவீது கூட்டிட்டு வருவார். அதாவது அபினதாபுடைய வீட்டில இருந்து எடுக்கும்போது 30,000 பேரை அவர் கூட்டிட்டு போவார்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் வேணா வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 6:1. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிட்டு போனாருன்னு போட்டிருக்கு. அப்போ முதல்ல கூட்டிட்டு போனாரு. அப்பதான் அந்த ஊசா அடி வாங்கிட்டாரு. அதனால அப்படி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் போய் பெட்டி எடுத்துட்டு வந்து அதுக்கு பலியிட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துண்டு இறைச்சி, ஒரு அப்பம், ஒரு படி திராட்சை ரசத்தை அவர் ஷேர் பண்றாரு. அவ்வளவு சந்தோஷம். அப்போ தாவீது என்கிற ராஜா சந்தோஷப்பட்டது எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி நம்மண்டை வந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மண்டை வந்திருக்கிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் நமக்கு என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு ராஜா இந்த உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களை தனக்கு மகிழ்ச்சியா நினைச்சு அந்த மகிழ்ச்சியை அவன் அனுபவிக்கலாம். ஆனா தாவீதோ கர்த்தருடைய பெட்டியை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை தன் வாழ்வின் மகிழ்ச்சியாக நினைத்தான். அப்படி நினைச்சதுனாலதான் அவன் அந்த மகிழ்ச்சியில எல்லாருக்கும் ஒரு துண்டு இறைச்சி, ஒரு அப்பம், ஒரு படி திராட்சை ரசத்தை பங்கிட்டு கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிச்சான். இப்ப சொல்றேன், உங்க மகிழ்ச்சி எதுல இருக்கு? கர்த்தர் மேல உங்க மகிழ்ச்சி இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையில உங்க மகிழ்ச்சி இருக்கா? கர்த்தருடைய பிரசன்னத்துல உங்க மகிழ்ச்சி இருக்கா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் மகிழ்ச்சி நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை யோசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.